ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ கிட்ட இருக்க அந்த பவரை யார் எடுக்க நினைக்கிறாங்க, அதுலேயும் எதுக்காக எடுக்க நினைக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம அழிச்சா மட்டும்தான் நம்மள மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்களாம் நிம்மதியாக வாழ முடியும், ஒரு நார்மலான மனுஷங்க மாதிரி. ஸோ அதுக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீலும் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவனும் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த பெரிய சர்ச் மாதிரி ஒரு இடத்துல வந்து தீப்பிடிச்சிருக்கும்ல, அதான் நம்ம ஹீரோ கூட ஹீரோயினை காப்பாற்றின அந்த பிளேஸ். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா விசாரணை நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டீமோட லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணும்போது கீழே விழுந்திருக்குள்ள காயின்ஸ் எல்லாமே, அதுல ஒரு காயினை வந்து எடுத்து பார்க்குறாரு. இந்த காயின் எல்லாத்தையுமே இப்போ மேனுஃபேக்சரே பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த காயின் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது எல்லாமே நெருப்புல எரிஞ்சு போச்சு சார். பட் இருந்தாலும் இங்க வந்த சில பேர் அவங்க போன்ல ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல இந்த பொண்ணு மட்டும் உள்ளே நின்றுட்டு இருந்திருக்கா சார் அந்த பில்டிங் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவை வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அந்த ஜோவுடைய பாடி கார்டு நெருப்பு சக்தியை வச்சு இவ்வளோ அடிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்திருப்பான்ல, அதை பார்த்து இவ்வளோ பயந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அது வரைக்கும் மட்டும் தான் யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே அங்கே நடந்த எதுவுமே யாரும் எடுக்கவே இல்லை போல. இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் லீடருக்கும் ஏதோ டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு யார் என்னன்னு ஃபர்ஸ்ட் விசாரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. ஸோ இவரை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். அந்த வக்கீல் சொன்ன எல்லாத்துக்குமே உங்க கூட சேர்ந்து அந்த பணக்கார நாய்களை அழிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் உனக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் பெருசாக நினைக்கிறான் நம்மளை வந்து ஏதோ பாக்ஸிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கம்பெனியில் அவனை பொட்டி தூக்குற வேலையை விடுறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா வெயிட்லாம் தூக்கி பழகிக்குப்பா, அப்போ தான் வந்து உனக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் என்ன பண்ணி தொலைகிறது, இவங்க கிட்ட நல்லா வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எப்படி நம்ம ஃபைட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ரிங்குக்குள்ளே இருந்து சொல்லிக் கொடுப்பான். ஃபஸ்ட்டு நீ ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் என் மூஞ்சில் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நான் ஃபைட்டே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏன்னா நீ ஒரு நல்ல ஃபைட்டர், என் மூஞ்சில் ஒரு பஞ்ச் மட்டும் விட்டுட்டீனா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ நான் அது ரொம்ப ஈஸியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த வக்கீலுடைய மூஞ்சில் அடிக்க பார்க்குறான். பட் அந்த வக்கீல் அதுலேருந்து தப்பிச்சிடறான். இதே மாதிரி நம்ம ஹீரோ பல தடவை பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஒரு பஞ்ச்லேயும் அந்த வக்கீல் மாட்டவே இல்லை. நம்ம ஹீரோவுக்கு தான் நாக்கு தள்ளிடுச்சு. நீ உன் பணத்தை கூட இதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ்லேருந்து ஒரு பணமாக எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆயிரமா எடுத்து ஒரு பஞ்ச் விட்டுறான். பட் ஒரு பஞ்ச்லையும் பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் தான் கீழே விழுது தவிர ஒரு பஞ்சும் நம்ம வக்கீல் மூஞ்சி மேலே விழ மாட்டேங்குது. ஸோ நம்ம ஹீரோவுடைய பர்ஸே காலி ஆயிடுச்சு. அவன் கடைசி பஞ்ச் பார்த்தீங்கன்னா இவர் மேலே அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன மூட்டை மாதிரி இருக்கும், அது மேலே போய் குத்திடுறான். ஸோ உனக்கு சரியா பஞ்ச் பண்ணவே தெரியலடா, நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும், ஃபர்ஸ்ட் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இருக்குடா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மீன் இருக்கால, அவ வேற பார்த்து கலாச்சிட்டு இருக்கா. அங்கிள் ஏன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு ஏதாவது போக போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஆண்டி உன் பல்ல உடைக்கிறதுக்காக தான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாச்சிட்டு ஓடிடுறான். ஸோ இப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பயங்கரமாக கார்டியோலாம் பண்ணி அவனுடைய உடம்பையே ஃபிட் பண்ணுறான். அதே சமயம் இந்த பாக்ஸிங்லேயும் அவன் வந்து பயங்கரமாக தேறிட்டு வந்துட்டே இருக்கான். நிறைய வீடியோஸ் கூட பார்க்குறான் இப்படிலாம் பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வக்கீலையே பார்த்தீங்கன்னா டயர்டாக வச்சிடறான். ஏய் அப்பா என்னால் முடியலடா, நீ பயங்கரமாக பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க, அதுலேருந்து என்னால் தப்பிச்சிட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ முன்னேறிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை காட்டி நம்ம வக்கீல் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த பணக்கார நாய்ங்க எல்லாருமே நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் இருக்க ஆளுங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு தான் கடத்தி கொண்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ரிசர்ச் லேப் இருக்குது. அங்கே தான் வச்சு நம்மளுடைய சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்த உடனேலாம் போயிட்டு அவங்கள டேரெக்டாக எதிர்க்க முடியாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில இல்லீகலான எவிடன்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீன் இருக்கால, அவள் வந்து இது ஒரு கவரை வைக்கிறா. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அப்பா உள்ள ஏதோ பயங்கரமாக பணம்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய அண்ட்ராய்டு தான் இருக்குது. என்ன இது, நான் என்ன குழந்தையா, பேம்பஸ் மாதிரி எனக்கு இவ்வளோ பெரிய அண்ட்ராய்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின் போது, இல்லை நாங்கள் இதை ஒரு காரணமாக தான் கொடுத்துருக்கோம். நீ உன் பவரை யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க பணம் எல்லாமே கரைஞ்சி அந்த காயின்ஸாக கீழே கொட்டுதில்ல, நீ அந்த நேரத்தில் இந்த அண்ட்ராயிரம் மட்டும் போட்டின்னு வச்சுக்கோயேன், காயின்ஸ்லாம் கீழே விழாது, எல்லாமே இந்த அண்ட்ராயிரலே சேர்ந்துடும், அதுக்கப்புறம் நீ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். பட் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்கையும் கொடுக்குறாங்க. அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஏதோ திருட்டு பசங்க போட்டு போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவைதானா, இல்லை இதெல்லாம் நீ போட்டினா பொதுமக்களுக்கு நல்லது பண்ணலாம், நீ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட 2 பேர் வந்து பணத்தை கேட்குறாங்க. அவளும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராப்ல ஹீரோ மாதிரி, டேய் என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோ பாரா அதை தட்டி கேட்கறதுக்கு ஹீரோ வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரும்போது, நான் ஹீரோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரே ஒரு நோட்டை மட்டும் எடுக்கிறான். என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே காசு கொடுத்துருவ போல அப்படின்னு சொல்லி அவனுங்க ஹீரோவையும் கலாய்க்கும் போது, உங்களுக்கு அடி கொடுக்கறதுக்கு தாண்டா காசை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒருத்தனுக்கும் பயங்கரமான பஞ்ச் விடுறான். ஆனால் இந்த டைம் அந்த காயின்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே
கீழே விழவே இல்லை. ஏன்னா அவன் தான் அந்த பெரிய ஜட்டி போட்டிருக்கான்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட இருந்து PlayStation 5 வாங்கியிருப்பான்ல. நம்ம ஹீரோ அதுக்கான காசை அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ரவுடி பசங்களாம் வந்து அவனை அடிச்சு அந்த பணத்தையும் பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த டைமில் அவனை காப்பாற்றிருக்க மாட்டான்ல. அது அவன் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல. அதனால அந்த PlayStation-ஐ அவர்கிட்டே மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவருடைய ஒய்ஃப் தான் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் இதை வித்துட்டீங்கன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட அவர் ஃபேமிலியோடு சேர்ந்து அதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே என் மைண்டில் எந்த விஷயமும் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்காது, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இருப்பான். குளிக்கும் போது கூட எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பான். மாஸ்க்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வந்துடுறா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ மக்களை காப்பாற்றுற ஹீரோவை மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஸோ ஹீரோடைய வீடு தான் வெடிச்சு போச்சு இல்லை, அதனால தான் இப்போ ஹீரோயினோட வீட்டில் தங்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து அவனை திட்டிகிட்டே இருக்கா. நீ என்ன மனசில் ஹீரோ நினச்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்க போல, சரி ஏதோ பண்ணு, ஆனால் நான் உனக்கு கொடுக்குற அந்த பாக்கெட் மணியிலேருந்து மட்டும் தான் பண்ணணும், அதுக்கு மேலெலாம் நீ சேவிங்ஸில் இருக்க அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நீ என்னை வந்து அலோ பண்ணுறியா இதுக்கு என்னோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா வேணா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி நீ இதுக்கு சம்மதிச்சல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோனில் ஏதோ ஒரு ஆஃபர் இருக்க மாதிரி காட்டுறா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்துருப்பாங்க. அதுக்கு 7 லட்ச ரூபா முன் பணம் கட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. பட் இருந்தாலும் அதுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. இவங்க புது தம்பதிகளாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஃபார்ம்லாம் கூட கொடுத்துருப்பா ஹீரோ கிட்ட. அந்த ஃபார்மை நம்ம ஹீரோவா அன்றைக்கி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ ஃபில் பண்ணி கொடுத்துருப்பான்ல. ஸோ அதை நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா. அதனால அவங்களும் கொஞ்சம் பணத்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படின்னா நம்ம இப்போ அஃபிஷியலாக மேரிட் ஆனவங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், ஆனால் என்ன நம்ம பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ வரைக்கும் தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஜாபை விட்டுட்டு இப்போ இன்னொரு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் எனக்கு 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி நம்ம கஷ்டம் எல்லாமே போக போகுது, சீக்கிரமாக நம்ம பணத்தை சம்பாரிச்சு அந்த கம்மி பணத்தை மட்டும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டோம்னா போதும், நம்ம எப்படியாவது அங்கே போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஹீரோயினும் சரி ஓகே இந்த மந்தோட பாக்கெட் மணி உனக்கு, இதுக்கு மேலே நீ வந்து என்கிட்ட பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுப்பா. ஹீரோவும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப தேங்க்ஸ் ஜெலம், இதே மாதிரி எனக்கு மாதம் மாதம் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பணத்தை எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2000 ரூபா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சலாம் கணக்கில் நீ தான் பயங்கர புளியா இருப்ப, எப்படி நீ எனக்கு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்த அப்படின்னு போது இல்லை இந்த 2000 ரூபாயை நான் வேற ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செக் பண்ண போற, இல்லை உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ நார்மலாக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பயங்கரமாக பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இதில் என்ன உனக்கு டவுட்டு, இல்லை நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட செக் பண்ணணும், நீ அந்த விஷயத்துலையும் ரொம்ப பயங்கரமாக இருக்கியா அப்படின்ட்டு அதுக்காக தான் அந்த 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தொடையில கை வைக்கும் போது ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவன் அந்த 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொந்த பாய் ஃப்ரெண்ட்கிட்டயே காசு கொடுத்து இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஒரு ஆள்னா அது நம்ம ஹீரோயினாக தான் இருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஜோ வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கா. ஏன்னா அவளுடைய அப்பா வந்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு அவகிட்ட, நீ என்னதான் பண்ணுற, அந்த சூப்பர் பவர் இருக்க ஆளை இப்போ வரைக்கும் பிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோவை பற்றி தான் கேட்டிருப்பாரு போல. ஸோ அந்த ப்ரெஷரில் இப்போ அவள் இருக்கா, நம்ம எப்படியாவது சீக்கிரமாக உன்னை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டை கடைசியாக நம்ம ஹீரோ அந்த சர்ச்சில் வச்சு அடிச்சிருப்பான்ல ஃபுல்லாக நெருப்பெரிஞ்சிட்டு இருக்க டைமில். ஸோ அதில் அவன் பயங்கரமாக அடிபட்டுட்டான் போல. இப்போ அவன் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கான். ஸோ இவனை வச்சு தான் கண்டிப்பாக ஹீரோவை பிடிச்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இவனை இப்படியே நம்ம சாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பாள்ல, நான் கூட லீ அப்படின்னு சொல்லியிருப்பேன், அவகிட்ட நம்ம ஜோ வந்து இன்னொரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய கேப்சூலை காட்டுறா. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு பவரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து, அதே மாதிரி இன்னொரு சூப்பர் பவரை யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க போல. அந்த கேப்சூல் தான் இப்போ வந்து காட்டுறா. இதை இப்போ நீ வந்து இவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்றா, இல்லை மேடம் இந்த நிலைமையில நம்ம வந்து இவருக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது, அதனால அவருடைய உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் செத்தாலும் பரவாயில்ல நீ இதை இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து மிரட்டுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பயங்கரமாக அடிச்சிருப்பாள்ல. ஸோ அந்த பயத்தில் வந்து இந்த நர்ஸ் லீயும் வந்து சரி ஓகே மேடம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறா. அந்த சூப்பர் பவரையும் இப்போ அந்த பாடி கார்டு மேலே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரியான சூப்பர் பவர் அப்படின்னே நமக்கு தெரியல. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் மின்னும் அந்த வக்கீலும் சேர்ந்து ஹீரோவை காரில் கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு வேலை பார்க்கறதுக்காக போகிறோம், இது ரொம்பவே முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி டிப்டாப்பாக ரெடி ஆகிறான். அட என்னங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டீங்களா, நான் கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பணமா அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆக்சுவலாக இப்போ இவங்க அந்த சூப்பர் பவர் எடுக்கிற ஆளுங்க கிட்டலாம் சண்டை போட்டதுக்கு போக கிடையாது. ஒரு தெருவில் நிறைய வயசான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த குளிரான டைமில் கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு கறிலாம் வேணும். ஏன்னா அதை பற்ற வைக்கிறது மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் கிடைக்கும். ஸோ அந்த கறியை நம்ம எல்லாரோட வீட்டுக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வக்கீல் நம்ம ஹீரோவையும் கூட்டு வந்திருக்கான். ஸோ ஹீரோ புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனு சொல்கிறான், ஏண்டா சூப்பர் பவர் வச்சிருந்தா மட்டும் தான் மக்களுக்கு நல்லது பண்ணணுமா என்ன, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நம்ம பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்க ஒருத்தங்களோட வீட்டுக்கும் அந்த கறியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஹீரோவால் முடியல, ஏண்டா ஒரு சூப்பர் மேனை இப்படி இடம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாருமே ஒரு வீட்லையும் கொடுத்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பெரியவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு பெரியவரே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இருக்கேன் உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வெளியே வந்து நம்ம வக்கீலும் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சரி உள்ள போடா, அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின் போது அவர் யார், அவர் எதுக்காக நான் பார்க்கணும், டேய் அவரும் நம்மள மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்க ஆள் தான், அவரால் ஃபியூச்சரை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே விஷயம், அப்படின்னா நம்ம ஃபியூச்சரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போய் உட்காரும்போது அந்த வயசானவரும் பார்க்குறாரு நம்ம ஹீரோவை. பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ நீ அவருடைய பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாய்யா இப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 2 கையையும் பயங்கரமாக டேபிளில் தட்டுறாரு. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருடைய கண்ணெல்லாம் வேற ஒயிட் கலரில் இருக்கு. அதாவது இப்போ அவர் வந்து ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ பலமாக நினைக்கிற உன்னுடைய பவரை ஒரு நாள் இழப்ப, அது எல்லாத்தையுமே நீ மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா உன் உயிரே பணைய வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது வளர்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் தலையை கீழே தொங்க போட்டு மேலே நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாமே மறுபடியும் முதல்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா நீ அவருடைய பையன் தானே, நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்டே கேட்டாரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்காக கேட்குறாரு, ஐயோ இவருக்கு பைத்தியம் முடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவன் சரி தாத்தா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல் கிட்ட வந்து கேட்குறான். அவர் என்ன எதோ என்கிட்ட பேசினாரு, அப்புறம் தலையை கீழே தொங்க போட்டு மறுபடியும் பேசினதே என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வக்கீலும் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லடா, அவர் எந்த அளவுக்கு ஃபியூச்சரை பார்க்குறாரோ அந்த அளவுக்கு பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துடுவார், அதனால தான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசினதை தெரியாத மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது ஓ ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு எல்லாமே புரியுது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர் வெளியே வராரு. முன்ன பார்த்து ஏய் நீ அங்கே இருக்காத நகரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தெரிய வருது அங்கே ஒரு பெரிய சிலிண்டர் பறந்து வருது. அப்படியே வந்து நம்ம மீன் பக்கத்தில் வந்து வெடிக்கும் போது ஹீரோ இப்படியே போயிட்டு அவளை கவர் பண்ணி காப்பாற்றிடுறான். ஸோ அவங்ககிட்ட இப்போ கொஞ்சம் பவர் இருந்திருக்கும் போல, அதனால அவனுக்கு அந்த வெடியால் ஏற்பட்ட காயமும் தானவே ஹீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த வக்கீலுக்கு தெரிஞ்சிச்சு, இது அந்த பணக்கார நாய்களோட வேலை தான், நம்ம சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு வருவான். ஆனால் அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இல்லை நானும் இன்னும் மட்டும் இதை பார்த்துக்கிறோம், நீ இங்கிருந்து ஓடி போயிரு, ஏன்னா அவங்ககிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்கு, அதை வச்சு உன்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ இந்த வக்கீல் மட்டும் தான் நிறைய சரக்குலாம் அடிச்சுட்டு அவருடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த மின்னும் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாவை கூட்டிகிட்டு சேஃபாக ஒரு பக்கம் போயிட்டா. ஸோ இவர் ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறாரு, நம்ம எப்படி இவரை இப்படி தனியாகவே விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு கொடுக்குற லேடி தான் ஞாபகம் வரா. உடனே அவளுக்கு கால் பண்ணுறான், இந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறேன், பதிலுக்கு நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் நீ என்ன எனக்கு செய்ய போகிற, எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட பொண்ணு இருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னல, எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு என் மூலமாக உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதுக்காக தான் நீ வந்து என்னை கூடவே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, நான் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணலைனாலும் நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட அப்படிலாம் பேசியிருப்பா போல. அப்படியா சரி ஓகேப்பா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாள்ல, இந்த மாதிரி எனக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, அங்கே டபுள் மடங்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அது வேற எங்கேயும் இல்லை, இந்த லேடியோட ஆஃபீஸில் தான். இன்னொரு பக்கம் அந்த வக்கீலும் இன்னும் சேர்ந்து அந்த வயசானவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் டூ லேட். அந்த இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோவுடைய ஆட்கள் வளைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்க இங்கிருந்து அப்பச்சே போக முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த வயசான தாத்தா இருக்கார்ல, அவர் முன்னாடி வந்து அந்த ஜோவுடைய ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வழக்கம் போல் அவருடைய கண் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் ஆகுது. அவருடைய ஃபியூச்சர் எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ ரொம்பவே வெறுக்கக்கூடிய அந்த அரக்கன் மறுபடியும் உன்னை தேடி வரப்போகிறான், உன்னோட பதவி வீடு எல்லாமே உன்னை விட்டு போக போகுது, உன்னோட மரணமும் ஷூட் பண்ணி தான் சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வயசானவன் பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அவருக்கு எதுவுமே ஆகல. அப்போ சில சில்லற காயின்கள் மட்டும் விளற சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் மின்னல் வேகத்துல அந்த லேடி கிட்ட போயிட்டு காசை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. ஸோ அந்த அளவுக்கு வேகமா வந்ததுனால தான் அந்த புல்லட்டையும் அவன் வந்து கையில பிடிச்சிட்டு போயிட்டான். அச்சோ இது உன் புல்லட்டா, தெரியாம பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோவியை கலாச்சிட்டு இருப்பான். நல்ல வேலைப்பா நீ இங்க இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன், நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட, சரி இவனை சீக்கிரமா பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜோ பாட்டுக்கு அங்கிருந்து போகும்போது கரெக்டாக இந்த அடியாட்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ சண்டை போடுறதுக்காக வராங்க. ஹீரோவா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே வச்சு முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக சண்டை போடுறான். இதே நேரத்தில் அந்த மின்னும் அவளுடைய பறக்கிற பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே ஒரு பக்கம் அடிச்சு போட்டுட்டு இருக்க, அந்த வக்கீலும் ஒரு பக்கம் அவருடைய பவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த மின்னுக்கு வேற அந்த நேரத்தில் அவளுடைய பவர் கம்மியாகிற மாதிரி இருக்கும்போது அவள் மறுபடியும் அதிக கலோரிஸ் இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணுறா. அங்கே இருக்க ஒரு டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணி அந்த ஆளுங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சண்டை போடும்போது ஒரு பெரிய காரே அவங்ககிட்ட வருது. அது அவனும் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பிடிச்சிடறான். பிடிச்சி கீழே போட்டதுக்கப்புறம் யாருடா இதை தூக்கி போடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அந்த ஜோவுடைய பாடி கார்டு இருக்கான்ல அவன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுமஸ்தானா இருக்கிறான். ஆக்சுவலாக ரெண்டாவது அவனுக்கு ஒரு சூப்பர் பவரை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து ஏதோ ஹல்க் மாதிரி ஒரு பவர் போல. ஸோ இப்போ அவங்ககிட்ட நெருப்பு பவரும் இருக்கு, ஒரு ஹல்கோட பவரும் இருக்கு. நம்ம ஹீரோவை விட இவனுக்கு தான் இப்போ சூப்பர் பவர் பார்த்தா பயங்கரமா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவா அவனை பார்த்துட்டு, என்ன தம்பி அன்னைக்கு அடிச்சடிக்க செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன், பரவாயில்ல ஜிம்முக்குலாம் போற போல, உடம்புலாம் வேற பார்க்கறதுக்கு கட்டுக்கட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போய் அவனை ஒரு பஞ்ச் வைக்கலான்னு பார்க்கும்போது அவன் திருப்பி நம்ம ஹீரோவை பயங்கரமா குத்துறான். ஹீரோவால சுத்தமா முடியல, அவன் அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல விழறான். அவன்கிட்ட இருக்க காசு ரொம்ப கம்மியாயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 தான் இருக்கு. ஸோ அதை வச்சு என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி ஏதோ பார்க்குறான். பார்த்துட்டு ஓடி போய் அந்த பாடி கார்டையும் சேர்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தில் குதிக்கிறான். எதுக்காகடா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தில் வந்து அவனை முக்கினதுக்கு அப்புறம் அவனுடைய நெருப்பு பவர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த் பவர் மட்டும் தானே இருக்கு. அது மூலமாக நம்ம வந்து இவனை ஈஸியாக எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு அப்படி இப்படின்னு போட்டு அடிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடி வாங்கி கீழே விழறான். அதுவும் இல்லாமல் தண்ணியில் மூச்சு முட்டிட்டு இருக்குது. அவன் தலையை போட்டு அழுத்திட்டு இருக்கான் ஹீரோவோட தலையை. என்னடா பண்றது, இவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல நிறைய காயின்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட விழுற காயின்ஸ் கிடையாது, இந்த 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதை அப்படியே அவனுடைய கையில எடுத்துக்கிட்டு ஒரே பஞ்சு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாமிச மலை கீழே விழுந்துடுறான். அதாவது இந்த குளத்துல காயினை போட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து மாதிரி இருக்கும்ல, அதனால பொதுமக்கள் நிறைய பேர் அந்த இடத்துல காயின் போட்டிருப்பாங்க போல. அதை யூஸ் பண்ணதுனால தான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு எப்படியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. இப்படி இவனையும் அடிச்சு போடுறதுக்கு அப்புறம் உண்மையாவே இவனுடைய பவர் பயங்கரமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஒரு டீல் போடுறதுக்காக ஜோவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ லைன்ல இருக்காரு. இந்தா என் அப்பா அவங்ககிட்ட ஏதோ டீல் போடணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்கும்போது நம்ம ஹீரோவும் வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஜோவுடைய அப்பா பேரை நம்ம வான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அவன் என்ன சொல்றானா, தம்பி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த சூப்பர் பவர் உண்மையாவே பயங்கரமாக தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பவர் உனக்கு கிடைச்சது தான். ஏன்னா எங்களை மாதிரியான பணக்காரங்க கிட்ட இது கிடைச்சிச்சுன்னா எங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு நாங்கள் பயங்கரமா அந்த பவர் யூஸ் பண்ணுவோம். ஆனா பாவம் நீ ஏன் இப்போ ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்க, உங்ககிட்ட எங்க காசு இருக்க போகுது. ஸோ நான் அவங்ககிட்ட ஒரு டீல் போடுறேன், உங்ககிட்ட இருக்க பவர் எங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் உனக்கு கொடுக்குறேன். அந்த அமௌண்ட் கூட எவ்வளோ அப்படின்றத நீயே முடிவு பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, கொஞ்ச நாள் நல்லா டைம் எடுத்துக்கோ, பொறுமையாக வந்து எனக்கு ஆன்சர் பண்ணினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவும் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் இந்த மாதிரி சண்டை நடந்துச்சுல நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாடி கார்டுக்கும், அந்த இடத்துக்கு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு காயினை கண்டுபிடிக்கிறாரு. இதே காயின் தானே இதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சிலையும் நான் பார்த்தேன், இங்கேயும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தண்ணியில இருந்து ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரையும் அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துட்டு வராரு. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நம்ம ஹீரோ கடைசியில் இங்க பணத்தை எடுத்துட்டு வரதுக்காக அந்த லோன் கொடுக்குற லேடி கிட்ட பணம் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அவ ஒன்றும் அதை சும்மாலாம் கொடுக்கல, அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுத்துருப்பா. அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல நம்ம ஹீரோவோட பேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு, கடைசியா அந்த சர்ச்சில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுல்ல, அப்போ கூட யாரோ ஒருத்தங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க, அதில் ஒரு பொண்ணு இருந்தா, நான் கூட அவளை பற்றி விசாரிக்க சொன்னேன்ல, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் பேர் தானே இது அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பற்றி இவங்க விசாரிச்சிருப்பாங்கல்ல, அது மூலமா இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. என்ன இந்த ரெண்டு பிளேஸ்லயும் இவங்களுடைய பேர் அடிப்படுது அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இவன் கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து சும்மாவது ஒரு ஃபார்மல் மீட்டிங்காவது பண்ணுங்க, ஏன்னா அவங்க இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாதுல்ல, அவங்க பொண்ணு தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியாப்பா ஏன்ப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல, சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க ஏதோ டீ எடுக்கிறதுக்காக உள்ள போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய அப்பா கிட்ட, அப்பா இங்கே வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறான். நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னீங்க, ஒரு டைம் இந்த பவரை நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பவரை எடுத்துக்க முடியாது, இல்லை வேற ஒருத்தங்களுக்கு விற்கவும் முடியாதுன்னு நீங்கள்ல, என்கிட்ட ஒருத்தன் வந்து இந்த பவரை வாங்கிக்கிறேன்னு சொன்னான்ப்பா, இவ்வளோ வேணா காசு கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின் போது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அந்த வான் இருக்கான்ல பணக்காரன் அவனுடைய பேரை சொல்லும்போது அவர் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. அவனுங்களாம் ஒரு டைப்பான ஃபேமிலிடா, பணத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, நம்மள மாதிரியான சூப்பர் பவர்ஸ் இருக்க ஆளுங்களை வேட்டையாடுறது தான் அவங்களோட பொழுதுபோக்கு, அதனால பணம் கொடுத்து உன் பவரை வாங்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு, எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி காண்டாயிருது, பா நான் பேசாம இதை வித்திருப்பான் அவங்க கிட்ட, நீங்க எதுக்காக தேவையில்லாம இப்போ என்ன குழப்பி விடுற மாதிரிலாம் பேசுறீங்க, உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வீட்டுக்கு போறான். போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கூட என்ன பண்ணலாம், இந்த பவரை நம்ம சேல் பண்ணலாமா இல்லை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே குழப்பத்தோட 24 மணி நேரமும் யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவனுக்கு நம்ம மின்னோடைய ஞாபகம் வருது, பேசாம இதை பற்றி நம்ம அவகிட்ட போய் கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேரக்டா அவ வேலை பார்க்குற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். போயிட்டு இந்த மாதிரி என்னோட பவர் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்ற மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு உடனே இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசி நான் கேட்டிருக்கேனே யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது, ஆக்சுவலாக அந்த நெருப்பு பவர் இருக்க பொண்ணு இருக்கால அவளும் இவ்வளோ ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க போல, அந்த பொண்ணு வந்து சொல்றா என் பவர் அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனால் கண்டிப்பாக நான் இதை வந்து கொடுக்கவே மாட்டேன், நம்மள மாதிரியே சூப்பர் பவர்ஸ் வச்சிருக்க நிறைய பேர் அந்த பவரை பணக்காரங்க கிட்ட வித்துட்டாங்க பணத்துக்காக, ஆனால் நம்ம இதை விற்கவே கூடாது, அவங்க இதை தப்பான வழியில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற
மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம மின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிக்கிட்டு இப்போ அந்த வக்கீலுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இவளுக்கு அடுத்தவங்க சொல்லி தான் தெரியுதே தவிர அந்த வக்கீல் இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாரு இவகிட்ட. இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்க ஆளுங்களுடைய பவர்ஸை இந்த பணக்காரங்களால வாங்க முடிகிற விஷயத்த அவர் ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த வக்கீலுடைய இடத்துக்கு போறாங்க. ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது அங்க ரகசியமான ஒரு லாக்கர் இருக்கும். அதை நம்ம ஹீரோ வந்து உடச்சு போடுறான் பவர் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதுல இவங்கள மாதிரியே சூப்பர் பவர்ஸ் இருக்க ஆளுங்களுடைய மொத்த டீடைல்ஸும் போட்டிருக்கு. இப்போ கடைசியா அந்த நெருப்பு பவர் இருக்கக்கூடிய பொண்ணையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, அவளுடைய டீடைல்ஸும் போட்டிருக்கு. ஒவ்வொரு பவருக்கும் அந்த பணக்காரங்க என்ன ரேட் வச்சிருக்காங்க அப்படின்ற முத கொண்டு எல்லாமே இருக்கு. இருக்கிறதுலேயே நம்ம ஹீரோவுடைய பவருக்கு தான் வந்து ரொம்பவே அதிகமான அமௌண்ட் போட்டிருக்கு. என்னடா இது, இதோ மனுஷங்களை ஏலத்துக்கு விடுற மாதிரி இதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சும் எதுக்காக நம்ம கிட்ட இதை பத்தி சொல்லாமே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குழப்பத்தோட யோசிக்கிறாங்க. இதே நேரத்தில் நம்ம வக்கீல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து லிவர் கேன்சர் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நீங்க அதிகமாக குடிச்சிட்டே இருந்ததுனால உங்களுடைய லிவர் போயிடுச்சு, இதுக்கு மேல குடியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் அப்ப கூட பாத்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டே தான் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் குடிச்சாதானே அவருடைய பவரையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.